திவ்ய தேசம்னாவே எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறது. மிக பெரிய திவ்ய தேசம் 3 தான். ஒன்று ஸ்ரீரங்கம், அடுத்தது திருமலை, 3வது காஞ்சிபுரம். இன்றைக்கும் திருவேங்கடமுடியான் சந்தைக்கு போனாங்கன்னா அங்கே ரெங்க மண்டபம்னே இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல நீங்கள் திருவேங்கடமுடியான் சேவிக்கலாம். உள்ளுக்குள்ளே கர்ப்பகிரகம் போகிறதுல அங்கே போனாங்கன்னா ரங்கநாத பெருமாள் சேவிக்கலாம். அப்போது இந்த 2 கோவில் சம்பந்தம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரிவம்பரிங், அதாவது ஒரு நினைவாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அதில் ஏதாவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் அந்த பெருமாள்கிட்ட போய் பெருமாள் சேவிக்கிறதும், நம்ம போகிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்தவாளும் சௌக்கியமாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தானே. ஒருத்தர் போனாலும் யாருக்காவது பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாருல்ல. அப்போது அந்த திருவேங்கடமுடியான் கருணை கடல் களவு வெங்கட நாயகன் கலியுகத்தில் யாரானா வெங்கடநாயகன் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய திவ்ய தேசத்தில் நம்பெருமாள் அங்கே இருந்து தன்னுடைய ஆராதனைகள் எல்லாமே பண்ணிட்டார். அதுக்கு நினைவு கூறுற ஒரு நாளாக தான் இந்த ஆணிவாரஸ்தம்னு விசேஷமாக கொண்டாடுறாங்க. அப்போது இங்கேருந்து இந்த பெருமாள் சாத்தின்ற வஸ்திரங்கள், பழங்கள், புஷ்பங்கள், ஒரு திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம திருக்கோயில் சார்பாக மனுஷாலாம் போய் அந்த பெருமாள்கிட்ட சமர்ப்பித்து அதை அவர் ஏற்றுக்கிறார். இது ஒரு நிகழ்ச்சி. இப்போது எல்லா நாளும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கும்போது, அதனால தான் பெருமாள் அங்கே போய் சேரும்போதும் அடியார்கள் வாழுன்னு சொல்கிறோம். இங்கே இருக்க வாழும் அடியார்கள் வாழணுங்கிறோம். அரங்கநகர் வாழணுங்கிறோம், அவளும் அரங்கநகர் வாழணுங்கிறார். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணுங்கிறார். நம்ம சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் இருக்க அத்தனை பேர் சௌக்கியமாகணும்னு சொல்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு 2 திருக்கோவில் சம்பந்தத்தில் இன்றைக்கி இந்த திருக்கோவில் சார்பாக எல்லாரும் வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் அந்த திருவேங்கடமுடையான் மனம் உவக்கும் வண்ணம். ஏன்னா எல்லா நாளும் நம்ம போக முடியாது, எல்லா நாளும் நம்ம இங்கேருந்து அவசியிக்க முடியாது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிருக்கவர் பெருமாள். 7 மலையில் மலையரசன் அவர் தான் சொல்லப்போனால். விண்ணிலும் கடலிலும் மண்ணிலும் ஆட்சி செய்வோன்னு சொல்கிறார்ல. அப்போ எல்லா இடத்துலையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பகவானை இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சேவிக்கிறதும் அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பெற்று தரத்துக்காக தான் இத்தனை பேர் இந்த கோவிலேருந்து கிளம்பி அந்த திருவேங்கடமுடியான் சிலையில் போய் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம். அகிலகில்லேன் இறையுமின்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேன்றார். எனக்கு வேறு எந்த இடமும் கிடையாது, ஒன்றை தவிர்த்துன்னு சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு சரண்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தில் நாளைக்கு மறுநாள் சமர்ப்பிக்கிற இந்த வஸ்திர பகுமானத்தால் எல்லாரும் எல்லா க்ஷேமங்களும் அடையணும்னு அடியேன் ஆராதிக்கக்கூடிய திருவரங்கநாதன்ட்டையும் நாளைக்கு போய் கைகூப்பி சேவிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான்ட்டையும் பிரார்த்திச்சுக்கிறேன்.